நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தமிழகத்தில் டாஸ்மாக் விடுமுறை எதிரொலியாக புதுவைக்கு மது பிரியர்கள் படையெடுத்து வரும் நிலையில் தமிழக புதுவை எல்லையில் சட்டவிரோதமாக எடுத்து வரப்பட்ட மது பாட்டில்களை கடலூர் மாவட்ட போலீசார் தரையில் கொட்டி அழித்தனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தேவநாதன். வணக்கம் தேவநாதன். தற்போது தமிழக புதுவை எல்லையில் போலீசார் மேற்கொண்டு வரும் இந்த நடவடிக்கை தொடர்பான முழு விவரங்கள். தமிழகத்தில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. ஆனா பார்த்தோம் அதே நேரத்தில் கடலூர் அருகே உள்ள புதுவை மாநிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இன்று வழக்கம் போல மதுபான கடைகள் திறந்திருக்கு. இதன் காரணமாக மதுப்பிரியர்கள் புதுச்சேரிக்கு சென்று அங்க இருக்கும் மதுபான பார்கள் மது அருந்திவிட்டு மீண்டும் வரும்போது சில மதுபாட்டில்களை வாங்கி வருவதாக தகவல் தெரிய வந்தது. இதனை அடுத்து கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் நேரடியாக கடலூர் புதுச்சேரி எல்லையில் உள்ள ஆள்பட்டை சோதனை சாவடிக்கு சென்றார். அங்கு புதுச்சேரியிலிருந்து வரும் 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் மற்றும் சரக்கு வாகனங்கள் என அனைத்து வாகனங்களும் நிறுத்தப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. போலீசார் மேற்கொண்ட இந்த சோதனையில பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வாகனங்களிலும் மதுப்பிரியர்கள் மது பாட்டில்களை எடுத்து வருவது தெரிய வந்தது. 1-2 பாட்டில்கள் எடுத்து வருவர்களிடமிருந்து அந்த பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த பாட்டில்கள் அங்கேயே தரையில் ஊற்றி அழிக்கப்பட்டதுடன் அவர்கள் எச்சரிக்கை செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவிலான மது பாட்டில்கள் எடுத்து வருபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவிட்டார். அதனை அடுத்து வழக்கு பதிவும் அந்த பகுதியில் செய்யப்பட்டது. இந்த சோதனையானது இந்த மதுபான கடைகள் இன்று தமிழகத்தில் இல்லாத காரணத்தினால தொடர்ந்து இன்று முழுவதுமே நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. உங்கள் விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.